இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போன விஷச்சாராய சாவுகள் நிறைந்த ஒரு மாநிலமா இருக்கு. நீங்க நேற்றைய முன்தினம் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டிருக்காரு. என்ன சொல்றாங்க? உளவுத்துறைக்கு தெரியுங்கிறாங்க. அப்ப ஏன் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கல? ஸோ மெனி கொஸ்டின்ஸ் ஆர் அரைசிங். ஆகவே தமிழ்நாட்டில் அது மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது நீங்க சேலத்துல பாருங்க, ஒரு அதிமுக காரர் ஒருத்தன் கஞ்சா வைக்கிறான்னு டிப் ஆஃப் பண்ணியிருக்காரு. அதுக்காக திமுக கவுன்சிலரோட கணவர் கொலை பண்ணியிருக்கான். திமுகனாலே இட்ஸ் எ பார்ட்டி ஆஃப் ரவுடிஸ், பை ரவுடிஸ், ஃபார் ரவுடிஸ். சட்ட விரோத தீய சக்திகளுடைய கூடாரமா திமுக இருக்கு. ஆகவே முதலமைச்சர் எய்தர் யூ ரூல் ஆர் குவிட்டுங்கிறேன். ஆளை துப்பில்ல, ஆட்சியை விட்டு போகணும். தமிழ்நாடு முழுக்க போதைப் பொருள் நிறைஞ்சு கிடக்கு. இந்த திருமாவளவங்கிற யாரா, என்ன கட்சி அது? விழுப்புரம் சிதம்பரம் கட்சியா? விசிகா. அந்த விழுப்புரம் சிதம்பரம் கட்சி பார்லிமெண்ட்ல போய் என்ன வேண்டி கிடக்கு? இங்க வந்து ஸ்டாலின் வீட்டுக்கு முன்னாடி நீ போராட்டம் நடத்து, முதுகெலும்பு இருந்தா. தலித் மக்கள் மீது அக்கறை இருக்குமானால், ஏன்னா 67 பேர்ல 45 பேருக்கு மேல பட்டியல் சமுதாய மக்கள் செத்து போயிருக்காங்க. நீ அங்க போய் என்ன பண்ற? ஏன் இங்க போல? ஏன் இங்க ஆர்ப்பாட்டம் நடத்தல? ஏன் ஸ்டாலின் வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் நடத்தல? அங்க என்ன மத்திய சர்க்காருக்கு எதிர்த்தாப்புல பேசுறது? ஆகவே இந்த தேச விரோத தீய சக்திகள், மக்கள் விரோதிகள் நாடகம் ஆடுறான். ஆகவே இதை மக்கள் புரிந்து கொண்டு இந்த தீய சக்திகளை முழுமையாக அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் கேட்டுக்கிறேன். செக்ஷன்ல சொல்லி இருக்குன்னு கேட்கிறேன். நான் எந்த செக்ஷன்ல சொல்லி இருக்கு அப்படின்னா, காவல்துறைக்கு இங்க கட்டுப்பாடு இல்லைன்னு தானே அர்த்தம். ஏன் நீங்க அதாவது இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங்க கொன்னது கூட கூலிப்படை தான். இந்த கூலிப்படைகள் சுதந்திரமா பிரிந்து கொண்டு இருக்கு, படுகொலைகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்காரு. அவருக்கு பார்ட்டி அவர் கண்ட்ரோல் இல்லை, கவர்மெண்ட் அவர் கண்ட்ரோல் இல்லை, வீடு அவர் கண்ட்ரோல் இல்லை, எதுவுமே இப்ப அவர் கண்ட்ரோல் இல்லை. பாவம், சன்னியாசம் வாங்கிக்கிறது நல்லது ஸ்டாலின். ஏன்னா அவ்வளவுதான் இருக்கு அவருக்கு. ஓகே, தேங்க்யூ. பிஜேபி அதெல்லாம் நான் வந்து இந்த கட்சியை ஆரம்பிச்சவன். அதுவும் தொடர்ந்து 34 ஆண்டுகளா நிர்வாகியா இருக்கேன். 1931 மாவட்ட தலைவர் ஆனதுல இருந்து இந்த மாதிரியா பல விஷயங்கள் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. இப்போலாம் அந்த மாதிரி நியூஸ் வந்ததுன்னா அது ஒண்ணும் இல்லை அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு போற மாதிரியா இருந்துருக்கு. திமுக அதிமுகவுக்கு ஆல்டர்னேட் பிஜேபிங்கிறது ஓட்டு வைஸ் நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆகவே 26க்கு இன்னும் 22 மாதங்கள் இருக்கு எலெக்ஷனுக்கு. we are working towards strengthening the party. அதுக்கு இடையில உள்ளாட்சி தேர்தல் வந்தால் இந்த உள்ளாட்சி தேர்தலையும் எல்லா இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு சேர்ந்து போட்டியிடும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நிச்சயமா திமுகவுக்கு மக்கள் பாடம் கற்பிப்பார்கள். ஏன்னா பக்கத்துல தானே கள்ளக்குறிச்சி, அங்கதானே 67 பேர் செத்து போயிருக்கான். அப்படி இருக்கச்ச இந்த விஷச்சாராய அரசாங்கத்தை மக்கள் தண்டிக்க மாட்டானா? தண்டிப்பார்கள்னு நம்பிக்கை இருக்கு. கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பாத்தீங்கன்னா கூட ஒரு இடத்துலதான் அவன் கட்சி இருக்கிறது, ஒரு இடத்துலதான் நிரூபணமா இல்லையா இது? ஆகவே அரசாங்க அதிகாரிகளை பலிகடா ஆக்கிட்டு கட்சிக்காரனை காப்பாத்துறதுக்கா? என்ன கேட்டா ஜாஃபர் சாதிக்க நியமனம் பண்ணதுக்கே சீஃப் மினிஸ்டர் should have resigned. quit politics. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத, வெட்கமே இல்லாத ஒரு அரசாங்கம் இருந்து கொண்டு